ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்ஃப் பிலீஃப் இபி சேனல். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் மொபைல் தான் ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருந்தாலே போதும் இந்த மொபைலை ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மொபைல் என்ன ப்ராப்ளம்னா, ஃபோனை பவர் ஆன் பண்ணால் ஆன் ஆகுது, ஆனால் என்னன்னா லோகோலே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. அது ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். மொபைலோட சார்ஜர் தான் ஒரு நாள் ஃபுல்லாகவே காலியாச்சு, தவிர அது சுவிட்ச் ஆன் ஆன மாதிரியே தெரியல. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு யூடியூப்ல ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். அப்போதான் எனக்கு இந்த ஐடியா கிடச்சிது. இது ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஆகுமோ இல்லையான்னு டவுட்டில் இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. இப்போ என்னத்தான் நான் மறுபடியும் பவர் பட்டனை ஆஃப் பண்ணாலும் இந்த மொபைல் ஆஃப் ஆக மாட்டேங்குது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி. ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணோடனே இந்த ஃபோன் ஆஃப் ஆகிடும். பேட்டரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடிக்கிற அந்த ஸ்டிக்கரையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இப்போ மொபைல் ஆன் ஆகலை. மொபைல் ஆன் பண்ணால் தான் நம்மளால் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த மாடல் நம்பரை பார்க்க முடியும். இப்போ நம்ம ஸ்டிக்கர் மூலியமாகவும் நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அந்த ஃபோனோட பாக்ஸ் இருந்தால் அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம், மாடல் நம்பர் இருக்கும். ஏன்னா இந்த மொபைலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமானது அந்த மாடல் நம்பர் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ஓட ஓஎஸை நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கான வீடியோ சீக்கிரமாகவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சாம் ஃபர்ம்வேர்னு டைப் பண்ணிக்கோங்க. செகண்டாக ஒரு லிங்க் சாம் FWவை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட மாடல் நம்பரை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். இதுக்காக தான் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துக்க சொன்னேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணே வந்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பிக்சரை காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ரேமு, ரோமு, அப்புறம் எப்போ லான்ச் ஆச்சு எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஆண்ட்ராய்டு வேர்ஷன்னும் இருக்கும். அதையும் படித்து பார்த்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸை காட்டும். நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்தியாவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா கடைசியாக ரீசெண்ட் அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ரௌசர் அப்படின்னா டவுன்லோட் சாம் ஃபர்ம்வேர் அப்படின்னா டவுன்லோட் சாம் ஃபர்ம்வேர் 2ன்னு காட்டும். நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டவுன்லோட் ஆன் ப்ரௌசர்னே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையை ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து டவுன்லோட் ஆகிற டைமும் வேரி ஆகும். என்னோட இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருந்தது. ஸோ டவுன்லோட் ஆகி முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ உங்கள் ஃபோனில் இருக்கிற வால்யூம் அப் பட்டன், பவர் பட்டன், அப்புறம் சென்டர் பட்டன் எல்லாத்தையும் அட் அ டைமில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் காட்டும். அதில் வால்யூம் அப் பட்டனை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிம்பிள் காட்டும். உங்ககிட்ட மொபைலோட பாக்ஸ் இல்லைனாலோ இல்லை மொபைல் பின்னாடி ஸ்டிக்கர் இல்லைனாலோ இங்கே வந்து உங்களோட மொபைலோட மாடல் நம்பரை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட சார்ஜர் கேபிளை பிசியோடையும் மொபைலோடையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் திஸ் பிசி போய் ரீசெண்ட் டவுன்லோட்ஸில் போயிட்டு ஓடின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாட்ஸ் காட்டும். அதில் நீங்கள் ஒரு பாட்ஸை கிளிக் பண்ணும்போது அது சேவ்டு ஃபைல்ஸ்குள்ளே போகும். அங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 4 ஃபைல்ஸு செலக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற 2 லெட்டரும் அந்த ஃபைல்ஸில் இருக்கிற 2 லெட்டரும் சேமாக இருக்கும். அதை வச்சு ரொம்பவே ஈஸியாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஓடின் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதை வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஓடின்னு சர்ச் பண்ணாலே வரும். அது ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணி சப்டைட்டில் வச்சு ரெடி பண்ணிடலாம். 4 ஃபைலையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ்லாம் மொபைலில் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அடுத்து ஃபைல்ஸ்லாம் மொபைலில் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். என்னோட சிபியூவும் பழைசு, என்னோட மொபைலும் பழைசு. ஸோ இது டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை வச்சு மொபைலை ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களால் மொபைல் அப்டேட் கூட பண்ணிக்க முடியும். அடுத்த வாட்டி உங்கள் ஃபோனில் இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை, ஓல்டு வெர்ஷன்லேருந்து நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி இப்போ இருக்கிற வெர்ஷன்லேருந்து மறுபடியும் அதே வெர்ஷனை அப்டேட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற வெர்ஷனை விட புது வெர்ஷனும் இல்லாமல் பழைய வெர்ஷனை அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபேக்ட்ரி ரீசெட் மாதிரி தான். அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய அக்கௌண்ட்டோ இல்லை புது அக்கௌண்ட்டோ ரீசைன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடில் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷனை அப்டேட் பண்ணுங்கள், இல்லை இதோட அடுத்த வெர்ஷனை அப்டேட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் ஃபுல் ஃபைல்ஸை டவுன்லோட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மொபைல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் ஆன் ஆகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லேட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டரை வச்சு இந்த மொபைலை ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. மறுபடியும் புதுசாக எல்லாத்தையும் நம்ம லாகின் பண்ணோம். இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபோனை பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த மொபைலுக்கு பாஸ்வேர்டில் வைக்கல, ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணால் போதும். இப்போ ஆப்ஸ்குள்ளே போய் பார்ப்போம். கேமராக்குள்ளே போவோம். கேமரா பார்த்தீங்கன்னா அப்பயே பிளராக தான் இருக்கும். இப்போவும் அப்படியே தான் இருக்குது. மெசேஜஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ கால்குலேட்டர் உள்ளே போய் பார்ப்போம். நம்பர்ஸும் எல்லாம் வேலை செய்யுது. இப்போ கேலண்டருக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2012 காட்டுது. ஃபஸ்ட்டு இந்த மொபைலை கனெக்ட் பண்ணப்போ டிவைஸில் காட்டவே இல்லை. இப்போ நமக்கு டிவைஸ்லாம் கூட காட்டுது திஸ் பிசியில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.